நாளிலும் நாளிலும் உங்களோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷமா இருக்குது. தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னது போல, நான் என் சபையை கட்டுவேன். அவர் தான் எல்லா இடங்களிலும் தம்முடைய சபையை கட்டி வருகிறார். இந்த பகுதியிலும் தேவன் தமக்கென்று ஒரு சிலரை குடும்பங்களாய் தெரிந்து கொண்டு இங்கே கூடும்படிக்கு, ஒரு சரீரமாகிய சபை கட்டப்படும்படிக்கு தேவன் பாராட்டி இருக்கிற இரக்கங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம்முடைய தாசர்கள் மூலமாய் இந்த பகுதியிலும் தேவன் தொடர்ந்து தம்முடைய சபையை கட்டுவாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் இதயத்தில் வைத்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சில சத்தியங்கள் நாம் திரும்ப திரும்ப நாம் கேட்கும்போது தான் நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்படும். நம்ம இதை கேட்டது தானே அப்படின்ட்டு நம்ம ஒரு நாளும் நம்ம இருந்துடவே கூடாது. ஒவ்வொரு முறையும் தேவன் பேசுகிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அதை தீவிரமாக எடுத்துக்கொள்ளணும். அதை நம்முடைய இருதயத்தில் வைத்து அதற்கு கீழ்ப்படியும்படிக்கு நாம் தேவனை நாடணும். அதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் அதிகமாய் நாம் கேட்கணும். நம் யாரும் பூரணவன்கள் அல்ல, தேறினவர்கள் அல்ல. ஆனால் பூரணத்தை நோக்கி நாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோம். ஆகையினால ஒருவேளை இன்னைக்கு நான் பேசுகிற காரியங்கள் நீங்கள் ஏற்கனவே அநேக முறை கேட்டதாக கூட இருக்கலாம். ஆனாலும் நம்மளை ஒவ்வொருவரும், என்னுடைய தேவையை நான் பார்க்கிறேன். நான் உங்களுக்காக மாத்திரம் பேசல, எனக்காகவும் நான் பேசுகிறேன். எத்தனையோ முறை இந்த வார்த்தைகளை நான் தியானித்திருக்கிறேன், நான் பகிர்ந்து கொண்டும் இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என்னை நிதானிக்கிறது எனக்கு ஏற்றதா இருக்கிறது, அது எனக்கு தேவையா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருமே நம்ம அப்படியாய் நாம் இந்த இடத்துல நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தைக்கு நம் இருதயத்தை திறந்து வைத்திருப்போம். அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பகுதி தான். ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து ரொம்ப வேண்டிக் கொள்றார். கப்பர்நகூமுக்கு சென்ற பொழுது, கர்த்தாவே, என்னுடைய வேலைக்காரன் வந்து ரொம்ப சுகவீனமா இருக்கிறான், திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்ட பொழுது இயேசு அவருக்கு சொன்னார், நான் வந்து சுஸ்தமாக்குவேன். அவன் சொன்ன அதற்கு பிரதியுத்தரம் இந்த 2 காரியங்கள் இந்த நாளிலும் ஆவியானவர் நம்முடைய எல்லாருடைய இருதயங்களிலும் நல்ல தீர்க்கமாக எழுதும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அதை தான் தேவனுடைய இருதயத்தில் வைத்த ஒரு காரியம். ஆங்கில வேதாகமத்தில் அந்த காரியத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாய், ஆங்கில வேதாகமத்தில் ஆண்டவர் இப்படியா சொன்னார். இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் கூப்பிடுறாரு, ஆண்டவர் வந்து நான் வரேன்றாரு.
அதுக்கு அவர் ஒரு உத்தரவு சொல்றாரு. அந்த உத்தரவை அவர் கேட்டு ஆச்சரியப்பட்டு 10வது வசனத்துல வாசிக்கிறோம். தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆங்கில வேதாகமத்துல இதுல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, Truly I say to you, I have not found such great faith with anyone in Israel. அதுதான் நான் ஆங்கிலத்துல அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கிரேட் ஃபெய்த் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். பெரிய விசுவாசம், தமிழ்ல அது சரியா அந்த இடத்துல போடப்படலை. இப்படிப்பட்ட விசுவாசம்னு இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில அது எப்பேற்பட்ட விசுவாசம் என்றால் இட்ஸ் a great faith, பெரிய விசுவாசம். அதை சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பான ஒரு காரியத்தையும் சொன்னார். மரணமும் லைஃப் ஆர் டெத் அப்படிம்பாங்கல்ல, வாழ்வா சாவாங்கிற மேட்டர் இது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துல பேசுவோம். அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றார் 11வது வசனத்தில். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 11வது வசனத்துல அவர் பரலோகத்தை குறித்து பேசுறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு பரலோக ராஜ்யத்தில் அநேகர்னா எப்பேற்பட்டவர்கள்? ஆண்டவர் அதுதான் அந்த வசனம் தான் சொன்னாரு. இப்படிப்பட்ட பெரிய விசுவாசத்தை காணவில்லை என்று சொன்னாரு. யார் யாருக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறதோ ஆண்டவர் அதான் சொல்றாரு. அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தியிருப்பார்கள். ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ, நம்முடைய சொந்த ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களை பார்த்து சொல்றார், புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அது நிச்சயமா பரலோக ராஜ்யம் அல்ல. பரலோக ராஜ்யத்துல புறம்பான இருள் இருக்காது, அங்க இருள் இருக்காது, அங்க அழுகையும் பற்கடிப்பும் இருக்காது. அது எப்பேற்பட்ட இடங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்காங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன பெரிய விசுவாசம். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பெரிய விசுவாசம் அப்படின்னா எதை பார்க்கிறாங்க? ஒரு அற்புதம் அடையாளம் நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் ஒரு அற்புதம் நடந்தது என்றால் வா பெரிய விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், திருப்ப வேண்டாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், அத்திமரத்தை பார்த்து நீ வேரோடு புடுங்குண்டு கடல்ல போய் விழு அப்படின்னு சொன்னா அது போய் விழும். அதுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்னு சொன்னார் தெரியுமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். அற்புதம் அடையாளம் செய்வதற்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆனால் இன்னைக்கு நம்ம எதை பெரிதாய் பார்க்கிறோம்? எந்த விசுவாசத்தை பெரிதாய் பார்க்கிறோம்? கடுகளவு விசுவாசத்தை நாம் பெரிதாய் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார் 8ஆம் அதிகாரத்துல, பெரிய விசுவாசம். பெரிய விசுவாசம்னா என்ன ஆண்டவருடைய பார்வையில்? அந்த பெரிய விசுவாசம் அந்த 100க்கு அதிபதிக்கு இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அதை பார்த்து அவருடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷப்பட்டது. அப்படியே திகைச்சு போயிட்டார், அப்படியே அமேஸ் ஆயிட்டார், ஆச்சரியப்பட்டார். இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு விசுவாசம் இருக்குதா? அந்த பெரிய விசுவாசம் என்றால் என்ன? இதை நம்ம இருதயத்துல நாம் பதித்துக் கொள்வோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறது ஆண்டவருடைய பார்வையில் பெரிய விசுவாசம் அல்ல. சகோதர சகோதரிகளே, நம்மளே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அதிசயங்களையும் செய்கிறவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள், ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் உங்களை யார் என்று அறியேன். ஆனால் இந்த மனுஷனை பார்த்து
ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? அவரிடத்துல பார்த்தது என்ன? 2 காரியங்கள். இதை மனதில் நாம் அப்படியே உங்களுடைய இருதயங்களில் நம்ம எழுதி கொள்ளணும். ஆவியானவர் அதை எழுதும்படிக்கு நீங்க திறந்து கொடுங்க. வாழ்க்கையில நீங்க மறக்கவே மறக்காதீங்க. முதலாவது காரியம் அவன் சொன்னது, பெரிய விசுவாசத்துல 2 காரியங்கள். ஒன்று, அந்த 100க்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே என் வீட்டிற்குள் பிரவேசிக்க பாத்திரன் அல்ல. அவனிடத்திலிருந்து அந்த ஆவி, என்ன ஆவி? ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல. முதலாய் நாம் ஆண்டவரிடத்துல வருகிற பொழுது, முதலாய் இப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்டு நம் சபை கூடி வருகிற பொழுது, புதிதாய் சபைக்கு வருகிற பொழுது, நமக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு மனப்பான்மை இருக்கும். ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவானே அல்ல. இப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்பதற்கு நான் பாத்திரவானே அல்ல. ஆண்டவரே, இப்பேற்பட்ட நல்ல சபையில எனக்கு ஓரத்துல ஒரு இடம் கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே. நான் பாத்திரவான் அல்ல என்கிற எண்ணம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கும். ஆனால் நாளாக நாளாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க, தேவன் நமக்கு வேதத்திலிருந்து நமக்கு வெளிச்சத்தை தர, தேவன் நமக்கு கிருபை தந்து நம்மளை பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, தேவன் நமக்கு ஒரு வாஞ்சை விருப்பத்தையும் தவிர அவர் பிரசன்னத்தை நாடும்படிக்கு ஒரு வாஞ்சை விருப்பத்தையும் தந்து நம்ம அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுவதற்கும் அவரோடு கூட உறவாடுவதற்கும் நல்ல ஒரு நேரத்தை நாம் கிடைக்கப்பட்டு நம்ம அதில் வளருகிற பொழுது, நாட்கள் ஆக ஆக தேவன் நம்மளை ஆவிக்கிற விதத்திலும் அல்லது உலக ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதிக்க இப்படியாக நாம் தேவனை தேடுகிற பொழுது, உலக ஆசீர்வாதங்கள் நமக்கு சேர்ந்து வருகிற பொழுது, நம்முடைய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா தேவனை தேட வளரும் பொழுது, நமக்குள்ள தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல ஒரு அவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கிறது, படிப்பு கிடைக்கிற பொழுது, வேலை கிடைக்கிற பொழுது, நம்முடைய இருதயத்துக்குள்ள தானாய் வருகிறது என்ன என்றால், நான் தேவனை தேடுகிறேன், அதிகாலமே தேவனை தேடுகிறேன், நான் சபைக்கு நான் ரெகுலரா போறேன், நான் இதெல்லாம் செய்யறேன் ஆண்டவருக்கு, இதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவான். பிரியமானவர்களே, அந்த பெரிய விசுவாசம் இழந்துடக்கூடாது. விசுவாசத்தை நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது. எப்படி இழக்க முடியும்? அல்லது பெரிய விசுவாசத்தை நாம் எப்படி வைத்துக் கொள்ள முடியும்? உலகத்தார் மற்றவருடைய கிறிஸ்தவர்கள் பார்வையில இது பெரிய விசுவாசமா இருக்காது. இன்னைக்கு உலகமா இருக்கட்டும் அல்லது பாபிலோனிய கிறிஸ்தவமா இருக்கட்டும், தன்னை பெரியவர்களாய் காண்பித்துக் கொள்கிறவர்கள் தான் மதிக்கப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவருடைய பார்வையில யார் பாத்திரவன் அல்ல, ஆண்டவரே நான் பாத்திரவன் அல்ல, வெறும் பேச்சுக்காய் அல்ல, இருதயத்திலிருந்து நாம் நம்முடைய ஜெபத்தில் எளிதாய் சொல்லிவிடலாம். சபை கூடி வரும் பொழுது நம்ம ஒருவருக்கொருவர் பேசும்போது சொல்லிடலாம். ஆனா தேவன் நம்முடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். என்ன ஆவியில நான் அதை சொல்றேன்? மெச்சிக்காக மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்று சொல்கிறேன்னா, என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் பாத்திரவன் அல்ல, தேவன் அதைத்தான் பார்க்கிறார். அந்த பாத்திரவன் அல்ல என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால், அந்த பெரிய விசுவாசம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி அந்த மனுஷனை பார்த்து தகைச்சு போனாரோ, அதே போலதான் இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அந்த பெரிய விசுவாசத்தின் முதல் காரியம். 2வது காரியம், இது ரொம்ப முக்கியம். அதாவது சாண்ட்விச் மாதிரி. நீங்க எத்தனை பேர் பர்கர் பார்த்துருக்கீங்களா? பர்கர், KFCல பர்கர் இருக்கும்ல. பர்கர்ல எப்படி இருக்கும்? மேல ஒரு பிரெட் இருக்கும், கீழே ஒரு பிரெட் இருக்கும். அதுக்கு இடையில தான் என்ன இருக்கும்? சிக்கன் இருக்கும் இல்லையா? பெரிய விசுவாசம். மேல ஒண்ணு, கீழே ஒரு பிரெட் இருக்கும். அது என்னது? மேல இருக்கிறது என்னது? நான் பாத்திரவான் அல்ல. இன்னொரு பிரெட் சொல்றாரு பாத்தீங்களா?
9ஆம் வசனத்துல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அவர் சொல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. அவர் என்ன சொல்றார்? நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட, ஐ அம் a man under authority. நான் அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன். இதுதான், இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிறதா என்னது ஆண்டவருடைய பார்வையில பெரிய விசுவாசம். மறந்துடாங்க, தேவனுடைய பார்வையில பெரிய விசுவாசங்கிறது இந்த ரெண்டு காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது. நான் பாத்திரவன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். வாழ்நாள் எல்லாம் நமக்கு ரெண்டத்திலுமே போராட்டம் உண்டு. சாத்தான் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல நம்மளை உப்ப வைத்து கொண்டே இருப்பான், நம்மளை பெருமையாக்கி கொண்டே இருப்பான். அந்த சோதனை இருந்துட்டே இருக்கும். நான் பாத்திரவான், ஏய் நீ இதை பெற்றுக்கொள்வதற்கு நீ பாத்திரவான். புருஷர்களாகிய நம்மை பார்த்து சாத்தான் நம்முடைய இருதயத்துல போடுவான். என்ன போடுவான்? உன் மனைவி உன்னை கனம் பண்ணுவதற்கு நீ பாத்திரவான். வேதம் அப்படித்தானே சொல்றது. மனைவியிலே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவர்களை கனம் பண்ணுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நினைத்துக் கொள்ளலாம், என் மனைவி என்னை கனம் பண்ணுவதற்கு நான் பாத்திரவான். பெரிய விசுவாசம் இல்லை. ஆண்டவர் மெச்சிக்கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால் பெரிய விசுவாசம் நமக்கு இல்லை. ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல. அதே போலதான் மனைவிமார்கள், என் கணவன் என்னை நன்றாய் அன்பு கூறணும். தேவனுடைய வார்த்தை அப்படித்தானே சொல்றது. அவர் என்னை அன்பு கூறுவதற்கு நான் பாத்திரவான். நான் பாத்திரவன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். இது ரெண்டுமே எவ்வளவு பெரிய சவாலான காரியங்கள் நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்றோம். நான் இத்தனை வருஷம் சபையில இருக்கிறேன், நான் முன்னாடியே வந்துட்டேன். ஸோ நேத்து வந்த சகோதரன் சகோதரி என்னை பார்த்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்லணும், அதுக்கு நான் பாத்திரவான். இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் பாத்திரவான்கள் அல்ல. அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களா இருக்க. சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், உங்களிடத்துல பெரிய விசுவாசம் உண்டா? ஆண்டவருடைய பார்வையில பெரிய விசுவாசம் என்பது தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு இருப்பீர்கள் என்றால். சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், விசேஷமாய் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அதிகாரம். வீட்டில் பெற்றோர்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் மதிக்கிறீர்களா? அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீர்களா? பள்ளிக்கூடத்துல, காலேஜில், வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற நம் ஒவ்வொருவரும் தேவன் அதை பார்க்கிறார். அந்த மனுஷன் சொன்ன, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். இந்த ரெண்டு காரியமும், அதிகாரத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து சந்தோஷப்படுவார். அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட பந்தியிருப்பார்கள். அவங்க தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள நுழைய முடியும். மற்றவர்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிராதவர்கள். இன்னைக்கு பெரிய சோதனை உங்களுக்கு. ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், மற்ற பிள்ளைகள் எப்படி, உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி மேல இருக்கிற அதிகாரத்தை மதிக்க மாட்டார்கள், எதிர்த்து நிற்பார்கள். வேலை ஸ்தலத்தில் எதிர்த்து நிற்பார்கள். முரட்டாட்டத்தின் ஆவி இருக்கும். வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்ல, சகோதரிகள், தேவன் உங்கள் மேல் வைத்த அதிகாரம், உங்களிடத்துல அந்த பெரிய விசுவாசம் இருக்குதா? தேவன் உங்களுக்கு மேல் வைத்திருக்கிற, வீட்டில் வைத்திருக்கிற கணவனுக்கு
கீழ்ப்பட்டவர்களாய் புருஷர்களாகிய நாம், தேவன் நமக்கு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். வேலை ஸ்தலமா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும். திருச்சபையில உள்ள அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோமா? தேவன் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார் திருச்சபையில. இவர் என்ன சொல்றது? வாயில சொல்ல மாட்டோம். இன்னைக்கு அனைவர் வாயிலையும் சொல்றாங்க. ஆனா வாயில வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? இருதயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் அந்த முரட்டாட்டம். வீடாக இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், வேலை செய்யற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், அதெல்லாம் இருதயத்துல இருந்து தான் வரும் அதான் முரட்டாட்டம். ஆண்டவர் சொன்னார், இந்த ரெண்டு பெரிய விசுவாசம், நான் பாத்திரவன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். இது ரெண்டும் தான் நம்முடைய நித்தியத்தையே நிர்ணயிக்கிறது. அதுதான் முக்கியமான காரணம். ஆண்டவருடைய பார்வையில பெரிதா இருக்கிறது ஒன்று, ஆனால் உங்களுடைய என்னுடைய நித்தியத்தை, நான் எங்க போக போறேன், பரலோகம் போறேன்னா, வேற இடத்துக்கு போறேன்னா, நரகத்துக்கு போறேன்னாங்கிறத நிர்ணயிக்கிறதே இந்த ரெண்டு காரியம் தான் ஆண்டவர் சொன்னார். அதுலயும் சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரரோ, எல்லா சத்தியங்களையும் அறிந்தவர்களோ அவர்கள் புறம்பானவர்களிலே இருப்பார். ஏன்னா ஆண்டவர் அவங்களிடத்துல இந்த பெரிய விசுவாசத்தை அவர் பார்க்கவில்லை. உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன தெரியுமா? உண்மையான மனம் திரும்புதல்ல என்ன இருக்கும் தெரியுமா? இது ரெண்டுமே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த இளையகுமாரனுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்துல அவன் மனம் திரும்பி வரான். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் மனம் திரும்புறான். புத்தி தெளியுது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மறுபடியும் எங்க அப்பாட்ட போறேன், நான் மனம் திரும்பி போறேன். மனம் திரும்பி அவன் போகும் பொழுது அவனுடைய வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அவன் பாவத்தை அறிக்கையிட்டான். 21வது வசனத்துல, தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன். தேவனுக்கு முன்னாடி பாவம் செஞ்சிட்டேன், உமக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன். அடுத்தவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றாரு? உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு இனிமேல் நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல. மனம் திரும்புதலுடைய மெய்யாய் மனம் திரும்பி இருக்கிறோமா? நான் பாத்திரவான் அல்ல என்கிற எண்ணம். அது மாத்திரம் இல்ல, அவனிடத்துல உள்ள அந்த ஆவி என்ன தெரியுமா? நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அவர் வந்தார், என்ன சொல்லிட்டு வந்தார் அந்த இளையகுமாரன்? நான் எங்க அப்பாட்ட போவேன், நான் பாத்திரவான் அல்ல, என்னை மகனா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உன் வேலைக்காரர்ல ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. பாருங்களேன், வீட்டுக்கு வர்றாரு, அவன் அப்பாட்ட கூட இப்படி சொல்லியிருந்துக்கலாம், நான் வந்துடுறேன், நான் வேலைக்காரனா இருக்கிறேன், ஆனா எனக்கு மேல உள்ள மேனேஜர்கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன், டைரக்டா எங்க அப்பாட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்பெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. அவனுடைய இதயத்தில் உள்ள ஆவி, நான் பாத்திரவான் அல்ல, நான் வேலைக்காரனா இருக்கிறேன். அவனுக்கு தெரியும், அவங்க வீட்டுல வேலைக்காரர்ல மேனேஜ் பண்ணுகிற ஆள் யார் என்பது அவனுக்கு தெரியும். அந்த மேனேஜருக்கு கீழே இருந்து, நான் அவருக்கு கீழ்ப்பட்டவனா இருந்து, நான் வேலைக்காரனாவே நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வந்தான். அவனிடத்துல காணப்பட்ட அந்த ஆவி, பெரிய விசுவாசம் அவனிடத்துல இருந்தது. நான் பாத்திரவான் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். ஆனா அந்த ஆவியை எப்படி இயேசு கிறிஸ்து பார்த்து சந்தோஷப்பட்டாரோ, அதே போலதான் அந்த தகப்பனும் அவனை பார்த்து, அந்த விசுவாசத்தை பார்த்து, அந்த பெரிய விசுவாசத்தை பார்த்து அவரும் சந்தோஷப்பட்டு, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை நீங்க கொடுங்கப்பா, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொளுத்த கன்றை அடிங்க, நான் புசித்து சந்தோஷமா இருப்பான். ஆண்டவர் சொல்ல, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்றோட கூட பந்தி ஏற்பாடு கொளுத்த கன்று சாப்பிடு. ஆண்டவர் அதே தான் செய்யற. அந்த தகப்பன் அதே தான் சொல்ற. அந்த தகப்பன் தான் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு தகப்பன். த பிக்சர் ஆஃப் காட், இந்த ஆவி. ஆனா மூத்த குமாரன் இடத்துல என்ன ஸ்பிரிட் இருந்தது? அப்படியே எதிர், ஒழுக்கமுள்ள பிள்ளை, அப்பா கீச்சின கோட்டை தாண்டாத பிள்ளை. ஆனா அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? இவனுக்கு கொளுத்த கன்ற இவனுக்கு அடிக்கிறீங்களே, நான் எத்தனை முறை நான் கேட்டிருப்பேன், எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்றதுக்கு ஒரு தடவை நீங்க கொடுக்கலையே, நான் பாத்திரவன் ஆயிட்டேன், நீங்க சொன்னதை எல்லாம் செஞ்சிருக்கிறேனே, ஆனா ஒண்ணு கூட கொடுக்கலையே. நான் பாத்திரவான் என்கிற எண்ணம், நான் பாத்திரவான் என்கிற எண்ணம் உடைய அவன் கடைசியில் எங்க நின்னார்? வீட்டுக்கு வெளியில நின்னார். தகப்பனுடைய வீட்டுக்கு வெளியிலே நின்னார். ஆண்டவர் அதே தான் சொன்னார். ராஜ்யத்தின் புத்திரரோ, அவர் வீட்டுக்குள்ள இருந்தவர், இவர் ஓடி போனவர், அவர் வீட்டுக்குள்ளே இருந்தவர். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே இருப்பார்கள், அங்க அழுகையும் பற்கடையும், எல்லாம் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் வெளியில நின்றுட்டு இருக்கிறார், முகத்தை தொங்க போட்டுட்டு. பெரிய விசுவாசம். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிற ஒரு மனுஷன். எவ்வளவு பின்வாங்கி போயிருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியாது, தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை யாராயிலும் நீங்கள் பின்வாங்கி போயிருந்தீங்க அப்படின்னா, இந்த எண்ணத்தோடு கூட, இந்த பெரிய விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல, அப்பேற்பட்ட ஒரு மனம் திரும்புதலோட, நான் பாத்திரவான் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், ஆண்டவரே நம்ம இடத்துல வந்துடுறேன், சந்தோஷமாய் தேவன் ஏற்றுக்கொள்வார், சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். அந்த ஆவி அவர் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ ஓடி போயிடுவார். தேவனுக்கு 2 அட்ரஸ் உண்டு. ஏசாயா 57 அதிகாரத்துல நம்ம ஆண்டவருடைய அட்ரஸ், ஏசாயா 57 2 அட்ரஸ் உண்டு. ஒரு அட்ரஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு 15வது வசனத்துல, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது. ஃபர்ஸ்ட் அட்ரஸ் சொல்றாரு இங்க, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறார். நான் உன்னதத்துல வாசம் பண்ணுகிறார், பரிசுத்தமான ஸ்தலத்துல வாசம் பண்ணுகிறார். அது ஃபர்ஸ்ட் அட்ரஸ். 2வது அட்ரஸ், பணிந்தவர்களின் ஆவி, நொறுங்கினவர்களின் இருதயம், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசமா இருக்கிறேன். அவருடைய 2வது அட்ரஸ். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த இளையகுமாரன் கதையில நமக்கு தெரியும். அவன் திரும்பி வராரு. அவர் திரும்பி வராருன்னு இந்த தகப்பனுக்கு எப்படி தெரியும்? அவன் தூரத்தில் வருகிற பொழுதே தகப்பன் அவனை கண்டு ஓடினாருன்னு போட்டிருக்கு. எப்படி அவருக்கு தெரியும்? தூரத்துல வர்றத எப்படி அவருக்கு தெரியும்? ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு தெரியும். எங்க பணிந்த ஆவி இருக்குதோ, நான் பாத்திரவான் அல்ல, எங்க நொறுங்குண்ட ஆவி இருக்குதோ, ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், இந்த ஆவி எங்க இருந்தாலும் சரி, தேவன் அதை ஸ்மெல் பண்ணிடுவாரு. அந்த இடத்துல வாசம் பண்ணும்படிக்கு ஓடி வந்துடுவார். ஏன் தகப்பனை அவனை பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு? உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு மனுஷனா இருக்கலாம், மனுஷனா இல்லை, நம்ம இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ இந்த ஆவியோடு கூட நாம் இருப்போம் என்றால், ஆண்டவரே நான் பாத்திரவன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், இந்த ஆவியோடு கூட மனம் திரும்புதலோடு கூட நம் தேவனிடத்தில் வருவோம் என்றால், இந்த ஆவி நம்ம இடத்துல வந்துட்டுனாலே ஆண்டவர் என்ன தெரியுமா ஃபீல் பண்றாரு? நாம் அவரை முத்தமிடுகிறது போல ஆண்டவர் ஃபீல் பண்ணுவார். என்ன பிரதர் ஓவரா காது குத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ, இட் இஸ் ட்ரூ.
நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன். இந்த பணிந்த நொறுங்குண்ட ஆவி எங்க இருக்கிறதோ அதை பார்த்தாலே அவருடைய உள்ளம் பூரிக்குது. அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, நாம் அவரை முத்தமிடுகிறதாய் தான் தேவன் ஃபீல் பண்றார். காண்பிக்கிறேன் வேதத்துல இருந்து. லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். பரிசேயரில் ஒருவன், இயேசுவே நீங்க எங்க கூட எங்க வீட்டுல நீங்க டின்னர் சாப்பிடணும், போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். லஞ்சோ டின்னரோ ஏதோ ஒண்ணு. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பரிசுத்தவாட்டி கிடையாது, ஒழுக்கம் கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பாவியாகிய ஸ்திரீ, இயேசு இந்த பரிசேயன் வீட்டுல இருக்கிறதே அவள் அறிந்து ஒரு பரணியில பரிமள தைலத்தை கொண்டு வந்து, விலையேற பெற்ற ஒரு தைலத்தை, தன் வீட்டுல எது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவோ அதை எடுத்துக்கொண்டா. நேரா 38 வாசிக்கிறோம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். மெய்யான ஆராதனை என்னவோ அதை எல்லாத்தையும் அந்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ செய்தாள். என்னெல்லாம் செய்தாள்? அவருடைய பாதங்களின் அருகே நின்று, பின்னாக நின்று, மனம் திரும்புதல், அழுது கொண்டே, அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே, எல்லா சந்தோஷம் சமாதானத்தை எல்லாத்தையும் இழந்து விட்டு நிக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்க ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். நீங்க அது என்ன பிரசங்கங்கிறத லூக்கா 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். சாரி, மத்தேயு 11ல நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அந்த 2 சம்பவமும் ஒரே இடத்துலதான் நடக்குது. லூக்கா 7ஆம் அதிகாரமும் மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் ஏதாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இடத்துலதான் இந்த ஸ்திரீ நின்று கேட்டுட்டு இருக்கிறா. அதை கேட்ட பின்புதான் பரிசேயன் வீட்டுக்கு ஒரு வராரு. அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் அவள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்துல ஓடி வார இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இங்க எல்லாம் செய்யறாள். கடைசியில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவள் அத்தனை இயேசு கிறிஸ்துவ மைய ஆராதித்தாள். அதுல ஒரு காரியம், நீங்க மெதுவா நீங்க அதை வாசித்தீங்கன்னா, அவள் இயேசு கிறிஸ்துவ முகத்தை பார்த்தாளா என்னன்னே தெரியல. பின்னாக தான் நின்று கொண்டாள், குனிந்தே அழுதாள், கண்ணீரால் நனைத்தாள், தலைமயிரினால் துடைத்தாள், பாதங்களை முத்தம் செய்தாள். அவள் நிமிர்ந்து ஆண்டவருடைய முகத்தை பார்த்தாளா என்னன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அவளை பார்த்து அவளுடைய இடத்துல அதிகமா அன்பு கூர்ந்தாள். ஓகே, இது அந்த ஸ்டோரி. அப்போ சீமோனை பார்த்து சொல்றார், அவங்க எல்லாரும் அந்த ஸ்திரீயை நியாயம் இருக்கிறாங்க, இப்ப எப்பேற்பட்டவனு இவருக்கு தெரிஞ்சிருந்தா அது இப்படி செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரியை நியாயம் இருக்கிறார்கள். அப்பொழுது சீமோன் ஆண்டவர் சொல்றாரு 44ல, ஸ்திரீயின் இடத்தில் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பாக்குறிய, நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலை கழுறதுக்கு தண்ணி கொடுக்கல, இவ்வளோ தன்னுடைய கண்ணீரினால் என் தலையை என் கால்களை நனைத்து தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். அவளுடைய மகிமையே ஆண்டோடைய பாதத்துல, ஒரு ஸ்திரீனுடைய மகிமை என்ன? அவளுடைய மயிர் தான், அவளுடைய முடிதான் ஒரு ஸ்திரீக்கு மகிமை. அந்த மகிமையே ஆண்டோடைய பாதத்துல வைத்து விட்டாள். தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். 45 நீங்க வாசிங்க, கேர்ஃபுல்லா வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யல, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை முத்தம் செய்யல, இவ்வளோ
நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். இவளோ, கூர்ந்து கவனிங்க, இவளோ, ஆண்டவர் சொல்றார், இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல், இயேசு கிறிஸ்து உட்பிரவேசித்தது முதல், அந்த வீட்டுக்குள்ள நுழைந்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். நான் இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ள முதல்ல வந்தது யாரு? அந்த ஸ்திரீ வந்தாளா, இயேசு கிறிஸ்து வந்தாளா? கவனிக்கிறீங்களா? யார் வந்தா முதல்ல? சத்தமா சொல்லுங்க, காது கேட்கல. ஸ்திரீ வந்தாங்களா, இயேசு கிறிஸ்து வந்தாங்களா? இயேசு கிறிஸ்து தான் முதல்ல வந்தாரு. நீ முன்னாடி வாசித்து பாருங்க. அவங்க அங்க இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுல இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டுதான் அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்திரீ வந்தாங்க. முதலாக வந்தது இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்திரீ வந்து கால்களை கழுவி, கண்ணீரினால் கழுவி முத்தமிடுறார். ஆனா ஆண்டவர் எதை ஃபீல் பண்றாரு? ஆண்டவர் அந்த முத்தத்தை எப்ப ஃபீல் பண்ணாரு? அவள் வீட்டிற்குள்ள வந்து அவருடைய பாதத்துல முத்தமிட்ட பொழுது அவர் ஃபீல் பண்ணாரா அந்த முத்தத்தை? என்ன சொல்றார்? நான் உட்பிரவேசித்தது முதல். ஆண்டவர் முதலே வந்துட்டாரு. ஆனா அவர் வந்தது முதல் அந்த முத்தத்தை அவர் வந்து இந்த ஸ்திரீ முத்தம் கொடுக்கறத அவர் உணர்ந்து கொண்டே இருந்தார். எப்படி? அவளிடத்திலிருந்து அந்த மனம் திரும்புதல். அவ வீட்டில இருந்து கிளம்பும் போதே, வீட்டில இருந்து புறப்படும் போதே அவள் மனம் திரும்புதலோடு கூட ஆண்டவருடைய சத்தத்திற்கு மனம் திரும்பி கேட்டு மனம் திரும்பி வருகிற பொழுதே இயேசு கிறிஸ்து அவள் முத்தம் செய்கிறதை உணர்ந்தார். அதான் வாசிக்கிறோம், ஓயாமல் முத்தம் செய்தார். நான் உட்பிரவேசித்தது முதல். ஆண்டவர் அவ்வளவா பார்க்கிறார். அதனாலதான் அந்த தகப்பன் ஓடி போய் முத்தம் செய்தார். அவளை சொன்னார், இந்த ஸ்திரீ தான் என்னை எவ்வளவா அன்பு கூர்ந்தாள், என்னை அன்பு கூர்ந்தாள். சீமோனை பார்த்து சொல்லல, வேத அறிவு படைத்த அந்த பரிசேயனை பார்த்து ஆண்டவர் சொல்லல. ஆனால் ஒரு நொறுங்குண்ட இருதயம், பணிந்த ஆவி, நான் பாத்திரவன் அல்ல, இவருடைய முகத்தை நான் பார்ப்பதற்கு நான் பாத்திரவன் அல்ல. அவருடைய முகத்தை பார்க்கவே இல்லை, நான் பாத்திரவானே அல்ல. அந்த 100க்கு அதிபதி அதே தான் சொன்னார், நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில் அது எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. ஆண்டவர் அதை எவ்வளவாக அந்த ஆவியை, நான் பாத்திரவன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், அந்த பெரிய விசுவாசத்தை தேவன் பார்க்கிற பொழுது ஓடி வந்துடுறார். நாம் ஒவ்வொரு முறையும் அப்படி செய்கிற பொழுது, மனம் திரும்புகிற பொழுது, நொறுங்குண்டு மனம் திரும்பி தேவனிடத்துல வருகிற பொழுது, பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் இயேசு கிறிஸ்து நான் முத்தமிடுகிற மாதிரிதான் அவர் பார்க்கிறார். நல்ல தேவன், அவருடைய அருமையான தேவன். நாம் பாத்திரவான்களே அல்ல. உண்மையாய் உடைக்கப்பட்ட இருதயம் அது மூல அறிவில் இல்லை, வேத அறிவினால அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது எப்போ அப்படின்னா, மெய்யான நொறுங்குதல் என்பது, ஆண்டவரே நான் பாத்திரவான் அல்ல, ஆண்டவரே நீர் என் மேல் வைத்திருக்க அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்ட மனுஷன், கீழ்ப்பட்ட மனுஷி, இந்த ஆவி நம்மிடத்துல இருக்குது தான். அதுதான் தேவனுடைய பார்வையில பெரியதானது. அதான் நொறுங்குண்ட இருதயம். தேவன் அந்த நொறுங்குண்ட இருதயத்துல அவர் வாசம் பண்றதுக்கு வாஞ்சிக்கிறார், ஓடி வந்துடுறார். இந்த நொறுங்குண்ட இருதயம் நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா? எளிதில் ஒரு சின்ன டெஸ்ட், எளிதில் நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளலாம். என்னிடத்துல நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறதா இல்லையா? நம்மளை யாராயிலும் நம்மளை கரெக்ட் பண்ணுகிற பொழுது, நம்மளை கடிந்து கொள்ளுகிற பொழுது, அதான் டெஸ்ட். நம்மளை யாராயிலும் கடிந்து, சபையில பொறுப்பா இருக்கிற சகோதரர்கள் நம்மளை கடிந்து கொள்ளுகிற பொழுது, வாலிபர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கடிந்து கொள்ளுகிற பொழுது, சகோதரிகள் உங்களுடைய கணவன்மார்கள்
நீங்கள் தவறு செய்கிற பொழுது ஏதோ ஒரு காரியத்துல கடிந்து கொள்றாங்க. உங்களிடத்த ஒரு காரியத்தை பார்த்து என்ன ஆவி நம்ம இடத்துல இருந்து புறப்பட்டு புருஷர்களாகிய நாம் கடிந்து கொள்ளப்படுவதற்கு நாம் அதெல்லாம் தாண்டி இல்லை. நாமும் தவறு செய்கிறோம். நம்முடைய தவறை நம்முடைய மனைவி சுட்டி காண்பதற்கும் நம்மளை கரெக்ட் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு உரிமை உண்டு. நம்முடைய நன்மைக்காக தான், நம்முடைய நன்மைக்காய் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் யார் கரெக்ட் பண்ணாலும் சரி, நம்மளை காட்டிலும் வயது குறைந்தவர்கள் நம்மை கரெக்ட் பண்ணுகிற பொழுது நான் என்ன ஆவியில முதல்ல என்னிடத்துல இருந்து என்ன வார்த்தை வருது? கடந்த நாட்கள்ல நம்ம வீட்டுல அப்படி கடந்து போயிருக்கலாம், சபையில அப்படி இருந்திருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், எங்கேயோ வீட்டுல என்ன வார்த்தை முதல்ல வருது? இருதயத்துல நான் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்? முதலாவது அப்படி அல்ல அப்படிங்கிற வார்த்தை நம்மளோட ஆவியிலிருந்தும் வாயிலிருந்து வர்றதா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அல்லது நான் அதை எடுத்து நிதானிக்கிறேனா? ஆண்டவரே, நான் தனிமையில போய் ஆண்டவரே என் மனைவி இப்படி சொல்றாரு, என் கணவன் இப்படி சொல்றாரு, நான் அதை ஏற்றுக்கொண்டு என்னை நிதானிக்கிறவனாய் நான் இருக்கிறேனா? நாம் இருக்கிறோமா? ஏற்றுக்கொண்டு நிதானிக்கிறவர்களா இருப்போம் என்றால் நம்மிடத்துல அந்த பணிந்த ஆவி உண்டு. தேவன் அதை பார்ப்பார். அதான் நான் பாத்திரவான் அல்ல, அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட மனுஷன். அந்த ஸ்பிரிட்டை தேவன் நம்ம இடத்துல பார்ப்பார். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நாம் போரிடுவர்களா நாம் ஒரு நாள் இருந்துட மாட்டோம். போரிடுவர்களா இருந்துட மாட்டோம். மாம்சத்தோட ரத்தத்தோட நம்ம போராடுகிறவர்களா இருந்தோம்னா இந்த ஸ்பிரிட்டே நம்ம இடத்துல இல்லை. இந்த பெரிய விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை. இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற, அவர் மெச்சிக்கொள்கிற அந்த பெரிய விசுவாசம் நம்ம இடத்துல இல்லை. பிரியமானவர்களே, இதை நாம் இருதயத்தில் பதித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல, நான் நம்முடைய நீர் என் மேல் வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்பட்ட மனுஷி. பொறுத்து நாம் ஒரு நிமிடம் நாம் தலைவணிங்க நாம் செவிப்போம். தகப்பனே, நீங்க கொடுத்த அந்த எச்சரிப்பிற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவத்தின் மூலமா எங்களை எச்சரித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆவி உள்ள நான் பாத்திரவன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன் என்கிற ஆவி உள்ள அந்த மனுஷனை பார்த்து, இயேசுவே நீர் எப்படியாய் களிகூர்ந்தீர், எவ்வளவாய் சந்தோஷப்பட்டீர். ஆண்டவரே, எங்களிலும் அந்த சந்தோஷத்தை நீர் அனுபவிக்கணுமே, அந்த பெரிய விசுவாசத்தை எங்களிலும் காணணுமே. எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இதனுடைய மேன்மை நாங்கள் உணர்ந்து இருக்கட்டும். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துல நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் பந்தி இருக்கணும். ஆண்டவரே, புறம்பான இருளில் நாங்கள் போய்விடக்கூடாது. நீர் எச்சரித்தீர், இந்த பெரிய விசுவாசம் இல்லாதவர்கள் அநேகர் ஆண்டவரே புறம்பான இருளில் இருப்பார்கள் என்று சொல்லி எச்சரித்தீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நொறுகுண்ட பணிந்த இருதயம் ஆண்டவரே, அதுலதான் உங்களுடைய பிரசன்னம் இருக்குது. ஆண்டவரே, நீர் அங்கேதான் ஆண்டவரே ஒரு ஜீவனை நீங்க கொடுக்குறீங்க, ரிவைவ் பண்றீங்க. ஆண்டவரே, ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன் நீர். எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நாங்கள் கடைசி வரைக்கும் இதில் நிலைத்திருக்கணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.